பாருங்க வியூ எப்படி சூப்பராக இருக்குது. காலையில் ஈவினிங்கு சன்செட் டைமு பயங்கரமாக இருக்குது வியூ. அட்டாசமாக இருக்குது பாருங்க. டாப் ஃப்ளோரில் இருக்கான். அப்படியே அங்கேருந்து அப்படியே இறங்குவோம் பாருங்க. ஜிகி 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 ஜிகின்னு இறங்குவோம். சன்செட் பாருங்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹை வியூ இப்போ பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அப்படியே கீழே வரைக்கும் இறங்குவோம். அழகாக சூப்பராக போவோம். சர்ன்னு ரோலர் கோஸ்டர் ரைடு பாருங்க அப்படியே. ஓ மை காட், ஆஹா ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு போகலான்னு பார்த்தா கார் வந்து நிறுத்திட்டாங்க முன்னாடி. ஸோ அவன் போனதுக்கப்புறம் போவோம் இருங்க. ஜக்கம்மா அப்படியே சூப்பராக போகுது பாருங்க. அழகாடே பாருங்க கார் க்ளோஸாக போய் நிற்கிது. எந்த காருமே இல்லைன்னா அழகாக சூப்பராக வரும். அப்படியே அங்கேருந்து அப்படியே அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம். 5th ஃப்ளோர்லேருந்து அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாருங்கள் மணி இப்போ தான் 6 மணி சாயங்காலம். 6 மணிக்கே பாருங்கள் இருட்டாயிடுச்சு. ஃபுல்லாக வின்டர் டைம் ஆயிடுச்சு, ஃபுல் இருட்டு. ஸோ இது வந்து ஆல் ஸ்டாப். இங்கே யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவன் தான் போகணும். இப்போ அந்த கார் வந்தனால அவன் போகிறான். ஸ்ட்ரெயிட் காராக அவன் அப்படி போகிறனால நமக்கு இப்போ ரைட்டாகவே நம்ம போய்க்கலாம். அங்கங்கே லைட்டுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. சூப்பராக இருக்குது ரோடு வியூ. ரோடு வியூ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போய் லெஃப்ட்டு போகணும், அதனால் இந்த லேனுக்கு வந்திருக்கோம். இதே ரைட்டு போகணும் ஸ்ட்ரைட் போகணுன்னா அந்த லேனில் இருக்கணும். ஏரோ போட்டிருக்காம பாருங்க. இப்போ நம்ம லெஃப்ட் திரும்புறதுனால நம்ம இந்த லேனுக்கு வந்துவிட்டோம். ஸ்டாப் சைன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம காரை நிறுத்தாமல் போனோம்னா ஃபைன் போட்டுருவாங்க. அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க பாருங்கள். நம்ம திரும்பும்போது ஒரு கேமரா இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், யாரும் இல்லை. ஸோ நான் மூவ் பண்ணலாம். அவன் வெயிட் பண்ணுவான். திரும்புகிற இடத்துல ஃப்ரண்ட்டில் கேமரா பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தியா ஒயிட் கலரில் குச்சியாட்ட, அது வந்து கேமரா. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப்லலாம் நிறுத்தாமல் போனால் அது அடிச்சிடும். யூஎஸில் ஃபுல்லாக லேன் சிஸ்டம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே ஒன்று டம்முன்னு அடிக்கும் பாருங்கள். இந்த சிக்னல் ஓப்பனில் இருக்குது. ரொம்ப ஹைட்டாக கட்டி வச்சுருப்பானுங்க இந்த இடம். அப்படி ஏறங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். வேகமாக வந்தோம்னா வண்டி டம்மால் ஆயிடும். இது ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதான் டார்கெட். நம்ம ஊர்லலாம் அது வந்து ஐடி கம்பெனி மாதிரி காட்டியிருப்பானுங்க. டார்கெட்டுங்கிற அது வந்து பெங்களூரில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி இருக்குது. அது எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற இவனோட இது சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுறது தான் அந்த கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த காருக்கு வழி விட்டுட்டோம். நம்ம உடனே போக வேண்டியதாங்க இங்கே. Oh my god. ஓகே சாரி. அப்படியே டார்கெட் போயிட்டு பாருங்க கார் ரிவர்ஸ் எடுக்கிறான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவன் போனதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். வேறு எவ்வளோ தூரம் நீட்டிகிட்டு இருக்குது.
நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறதா டார்கெட்டு. ஸோ இங்கே பெடஸ்ட்ரியனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிறுத்தவனா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டாப்பு, பெடஸ்ட்ரியன் வராங்க, அதனால் நம்ம நிறுத்தணும். சப்போஸ் பெடஸ்ட்ரியன் முட்டிட்டா அவ்வளோதான், டமால் ஆக்கிடுவாங்க நம்மளையா. ஸோ இங்கே இந்த மாதிரி க்ரௌடான இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது தவிர்த்துட்டு வரணும். இந்த கிறிஸ்மஸ் டைமு சரி ரஷ் பாருங்கள், டார்கெட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, நம்மளால் போகவே முடியாது. கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குறுக்க வந்துகிட்டே இருப்பானுங்க, நம்மளை அலோவ் பண்ணுவானுங்களா, போகலாமா. எங்கெங்கே வந்துகிட்டே இருக்கானுங்க, விட்டாதாங்க ஆகும். நம்ம தான் எவ்வளோ நேரம் நிற்கிறது. அப்புறம் நம்ம இந்தியா மாதிரி எல்லாம் ஹார்ன் அடிச்சிட்டெல்லாம் போக முடியாது. அவனுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ நேரம் நம்ம தான் வெயிட் பண்ணணும். இங்கே காருக்காரனுங்க அப்புறம் மாம்ஸு வந்து ஃபைன் போட்டுருவார், குயிக்குன்னு டிக்கெட்டு கொடுத்துருவார். பாருங்கள் இங்கே ஒருத்தர் வராரு பாருங்கள். எல்லாம் அதே மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் இந்த கருப்பு சட்டையவே தான் போட்டு வரானுங்க. இருட்டில் ஒன்றுமே தெரியாது. புஷ்குன்னு சந்துக்குள்ளேருந்து வருவானுங்க, எங்கேருந்து வரானுங்க எங்கூட தெரியாது. பாருங்கள் அங்கே ஒரு ஆள் வராரு பாருங்கள். ஸோ பெடஸ்ட்ரியன் பொறுத்தளவு இங்கே வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோல்ஸ். இது ஒரு துணிக்கடை எல்லா ஐட்டமே இருக்கும். மேஜராக துணி ஃபேமஸ்ஸு, நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும்.